ஜோதிர்லிங்கம் தோன்றுதல். ஒரு சமயம் நைமிசேராணத்திலிருந்து முனிவர்கள் சுதமுனிவரை பணிந்து, பரம பகவதா சிகாமணி, தங்களிடம் ஒரு கோரிக்கை. தங்கள் திருவாக்கிலிருந்து அமுதமாகிற பகவத் விஷயங்களை எத்தனையோ கேட்டு பருகி நாங்கள் கிருதர்களாகியுள்ளோம். புராண கடலாகிய தங்கள் பிரணவ வசனங்களை கேட்க, மேலும் அவற்றை கேட்டு ஆனந்திக்க வேண்டுமென்று ஆவலே எழுகின்றது. கைலாசநாதனாகிய சிவபெருமானுடைய படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் மூவகை தொழில்களும், அழித்தலுக்கு கர்த்தாவாகிற ஈசன் சிருஷ்டிக்கு முன்பு எவ்வாறு இருந்தார், சிருஷ்டியின் போது எவ்வாறு இருந்தார், பிரளயத்தின் போது எவ்வாறு இருந்தார் என்பது போன்ற விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அவரை வழிபட்டு அருட்கடாட்சம் பெறும் வழிமுறைகளை விளக்க வேண்டும் என்று வேண்டினர். முனிவர்களின் இந்த கோரிக்கையை கேட்டு சுதமுனிவர் ஆனந்த பரவசமாகி சொல்லத் தொடங்கினார். முனீசிரியர்களே, உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்ய நான் எப்போதும் காத்திருக்கிறேன். நீங்கள் இப்போது எத்தனை கேட்டது போல. முன்பு ஒரு சமயம் நாரதர் தம் பிதாவான பிரம்மதேவனிடம் கேட்டார். நான்முகனும் அவருக்கு அந்த விருந்தாங்களை சொன்னார். தாங்கள் தான் எனக்கு அவற்றை விவரித்து கூற வேண்டும் என்று பிரார்த்தித்தார். நான்முகனும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தவராய், நாரதா, சிவபெருமானின் மகிமைகளை கேட்ட மாத்திரத்திலேயே சகல பாபங்களும் நசித்து போய்விடும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஈசனது தத்துவத்தை விஷ்ணுவாலும் என்னாலும் கூட பரிபூர்ணமாக அறிந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் எனக்கு தெரிந்தவரை உனக்கு கூறுகிறேன் என்று சொல்லி அந்த விருந்தாங்களை எடுத்து சொன்னார் நான்முகன். அவற்றை இப்போதும் நானும் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டு ஆனந்தமடையுங்கள் என்று சூதர் சிவபெருமானது அற்புத அவதார காரணங்களை கூறத் தொடங்கினார். ஞானிகள் ஞான கண் கொண்டு பார்த்து மகிழும் பிரம்மம் என்பது அழிவற்றதாகும். அது ஸ்தூலமும் அல்ல, சூக்ஷமும் அல்ல, சத்தியத்தையும் அறிவையும் உடையது. அதுவே எல்லாம். அப்பிரம்மத்திற்கு ஒரு இச்சை உண்டாயிற்று. அப்போது பிரம்மத்தினிடமிருந்து பிரகிருதி எனப்படும் மாயாதேவி தோன்றினாள். 8 கைகளும் பூரண சந்திரனின் பொழிவு கொண்ட முகவிலாசமும் உடைய அவள் நிகரற்ற அழகோடு அநேக வித ஆபரணங்களையும் அணிந்திருந்தாள். அவள் தோன்றிய அதே நேரத்தில் பிரம்மத்தினிடமிருந்து அழகிய புருஷனும் தோன்றினான். மாயதேவியும் புருஷனும் ஒன்று சேர்ந்து தாங்கள் இருவரும் தோற்றுவிக்கப்பட்டதன் காரணம் என்னவென்று ஆலோசித்து கொண்டிருக்கையில் ஓர் அசரீரி கேட்டது. உங்கள் சந்தேகத்துக்கான விளக்கம் தெரிய வேண்டுமானால் தவம் செய்யுங்கள். அசரீரி வாக்குப்படி இருவரும் கடுமையான தவம் மேற்கொண்டார்கள். வெகு காலம் சென்றது. ஒரு நாள் மாயதேவியும் மாய புருஷனும் தங்கள் யோக நிஷ்டையிலிருந்து விழித்து கொண்டனர். கணக்கற்ற வருடங்கள் தவம் செய்திருப்பதை கண்டபோது அவர்களுக்கே ஆச்சரியமாயிருந்தது. அப்போது அவர்கள் தேகத்திலிருந்து ஜலப்பிரவாகமாக எடுத்து அப்பிரவாகம் சகல லோகங்களிலும் வியப்பித்து எங்கும் ஒரே ஜலமாயமாக நின்றது. மிகவும் களைப்பை அடைந்த அம்மாக புருஷன் பிரகிருதியோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு அநேக காலம் ஜலத்திலே நித்திரை செய்தான். அது முதல் அவனுக்கு நாராயணன் என்று பெயர் விளங்காயிற்று. பிரகிருதி நாராயணி என்ற பெயரோடு விளங்கினாள்.